மூழ்கி இருப்பது. இதையல்லவோ தேவன் நம்மிடத்திலிருந்து எடுக்க வேண்டும். மோசே தன் பழைய வாழ்வை மறந்தபடினாலே தானே இஸ்ரவேல் மக்களுக்கு அவனால் தலைவனாக முடிந்தது. அவன் ஒரு கொலைக்காரன். கர்த்தர் அதை மன்னித்தார். அவன் அதை மறந்தான். உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்றான். இதோ எப்படி நான் என் பழைய நினைவிலிருந்து வெளியே வருவது என்று அநேகருடைய கேள்வியாய் இருக்கிறது. ஏசாயா 54:4 சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ இளைச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது. முந்தைய நாட்களில் நாம் தோல்வி அடைந்தோம் அல்லவா? அது நிரந்தரமில்லை. உங்கள் பழைய தவறுகளிலிருந்து வெளியே வாருங்கள், திருத்தம் செய்யுங்கள். வெட்கப்படுவதில்லை என்றால் வெட்கம் நிரந்தரம் இல்லை என்று அர்த்தம். எல்லா வெற்றி பெற்ற மனிதர்களும் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் தோல்வி தழுவி இருக்க வேண்டும். தோல்வி என்பது வெற்றியின் ஒரு அங்கம். அதனால்தான் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல நேரம் வரும் என்று காத்திருக்க கூடாது. மாற்றங்கள் உருவாக வேண்டுமானால் நாம் மாற வேண்டும். அழுத்தம் இல்லை என்றால், முயற்சி இல்லை என்றால்